Daily. Taste the Daily. ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவியுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். இது தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறோம். குறிப்பாக ராஜேஷ், தற்போது கல்வி நிலையங்களில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆளுநரிடம் அவர் மனு கொடுக்கவிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து விஜய் அரசியலில் கால் வைத்த பிறகு அவருடைய தமிழ்நாடு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை அவர் அணுகியிருக்காரு, எதற்கெல்லாம் அவர் குரல் கொடுத்திருக்காரு, அவருடைய அரசியல் வருகைக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அது தொடர்பான விவரம். வணக்கம். விஜய் தன்னுடைய மாநாட்டிற்கு பிறகு பெரிய அளவிலே அவர் கட்சிகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியிலும், அதே போல பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் வெளியில் அவர் அரசியல் செய்யவில்லை என்று குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக மழை வெள்ளத்தின் போது கூட மக்களை அவர் நேரடியாக சென்று பார்க்கவில்லை. தன்னுடைய பனையூர் இல்லத்திற்கு வரவழைத்து அங்கேதான் அவர்களை சந்தித்தார் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. தந்தை பெரியாருடைய நினைவு நாளாகட்டும், அதே போல வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாளாகட்டும், இது போன்ற விஷயங்கள் அனைத்துக்குமே அவர் வீட்டிலேயே ஒரு படத்தை வைத்து அங்கேயே மலரஞ்சலி செலுத்தி அனைத்தையும் முடித்துக் கொண்டார். இப்படி வெளியில் களத்துக்கு வராமல், மக்களை சந்திக்காமல், பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் ஒருவர் எப்படி அரசியல் செய்ய முடியும் என்று பேச்சுக்கள் எழுந்த நிலையில்தான் தற்போது அவர் முதல் முறையாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக வெளியில் வந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இவர் வழக்கமாக இது போன்று வரக்கூடியவர்கள் ஆளுநரை சந்திப்பது, எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் ஆளுநரை சந்திப்பது வழக்கமான ஒன்று. அதிமுக, பாஜக சார்பில் பலமுறை ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். அவ்வாறு சந்தித்த பிறகு வெளியில் பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள். அப்படி சந்தித்து விட்டு தாங்கள் எதற்காக ஆளுநரை சந்தித்தோம், ஆளுநரிடம் எது குறித்து பேசினோம், என்ன புகார் மனு கொடுத்தோம் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் விரிவாக பேசுவது வழக்கம். அதே போன்று இவர் இன்று பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. காரணம், கட்சி ஆரம்பித்து இதுவரை ஒரே ஒரு முறை கூட அவர் இன்னும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. கட்சி ஆரம்பித்து ஏறக்குறைய ஓராண்டு ஆக போகிறது. கடந்த பிப்ரவரியிலே கட்சி ஆரம்பித்தார். இந்த ஆண்டு முடிய போகின்றது. 10 மாதங்கள் கடந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. இந்த 10 மாதத்தில் அதிகபட்சமாக நடைபெற்றது ஒரு மாநாடு, ஒரு செயற்குழு கூட்டம், இது மட்டும்தான் நடைபெற்றிருக்கின்றது. எனவே பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர் களத்தில் இறங்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் மக்களுக்கு சேவை செய்வது, மக்களோடு தோள் கொடுப்பது, மக்களுடைய போராட்ட களத்தில் நிற்பது, அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது. ஆனால் இவற்றை அவர் வீட்டில் இருந்து கொண்டே ஏசி ரூம் அரசியல் செய்கிறார். ட்வீட் போடுவது, அதே போல வீட்டிலிருந்தே ஒரு 4 பேரை அழைத்து வைத்து பேசி முடிப்பது, இது போன்ற விஷயங்கள் தான் இருக்கிறார் என கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகமா அல்லது பனையூர் வெற்றி கழகமா என்றெல்லாம் கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் அவர் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநரை சந்தித்திருக்கின்றார். ஆனால் இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. இது அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் பற்றி மட்டும்தான் பேச போகிறாரா, அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் தற்போது சட்டம் ஒழுங்கு தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கிறது, எனவே அவற்றுக்கும் சேர்த்தே பேச போகிறாரா என்பது குறித்தும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது அவர்கள் இது குறித்து எதுவும் பேச மறுத்துவிட்டார்கள். எனவே உள்ளே சென்றிருக்கக்கூடிய விஜய் வெளியில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கினால் மட்டும்தான் அது குறித்த உண்மையான முழுமையான விவரங்கள் வெளியில் வரும். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.